இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், அவங்களை வெளியில விடுங்க. இல்லனா நாங்க எல்லாரும் சேர்ந்து போராட்டம் நடத்துவோம். இல்லனா எங்க எல்லாரையும் கைது பண்ணுங்க. ஆமா சார், வெளியில விடுங்க. கைது பண்ணுங்க சார். கைது பண்ணுங்க சார். இவங்கள தூண்டி விட்டுருக்காங்க சார். எல்லாரையும் முதல்ல வெளியே வரட்டுங்க. இல்லைங்க, ஊர்க்காரங்க எல்லாம் கூட்டிட்டாங்க. இதுல லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும். இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. நான் ஜட்ஜி கிட்ட பேசிதான் ஆகணும். சார், என்ன இங்க இவ்வளவு கூட்டம்? சார், கோவில் நகை திருட்டு கேஸ்ல அவங்கள அரெஸ்ட் பண்ணோம். ஆனா நாங்க தான் நகையை எடுத்தோம்னு இவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க சார். வணக்கம் சார். கேள்விப்பட்ட ரகுராம், உங்க மனைவியை தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு. ஆமா சார், என் மனைவி எந்த தப்பும் பண்ணல சார். அவ மேல அபாண்டமா பழி சுமத்திருக்காங்க. ஐயா, ஜாமீனுக்காக முயற்சி பண்றதுக்காக உங்களுக்கு போன் பண்ணோங்க ஐயா. ஆனா உங்க நம்பர் ரீச் ஆகலைங்க ஐயா. நான் கோர்ட்ல இருந்தேன், கவனிக்கல. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஏசி போன் பண்ணி விஷயத்தை சொன்னாரு. என் வீட்டுக்கு தான் நியாயம் எப்படி வர சொல்லியிருக்கணும். ஆனா ரகுராம் சாரே ஸ்டேஷனுக்கு வந்ததா சொன்னாங்க. ஊர் ஆளுகளும் ஒண்ணு கூட்டிட்டதா சொன்னதுனாலதான் நானே இங்க வந்தேன். சார், என் மனைவி எந்த தப்பும் பண்ணல சார். அதை நிரூபிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் சார். அதுக்கு மட்டும் என் மனைவிக்கு டைம் கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும் சார். சார், இவங்க தான் அடகு வச்சதா நகையை வாங்கின சேட்டே சொல்லியிருக்கார் சார். அதுக்கான எவிடன்ஸும் இருக்கு. ஆனா இது பெயில் அப்பீல் தானே. கோர்ட்டுக்கு நேரா கூட்டிட்டு வராம இன்னும் ஏன் லாக்அப்ல வச்சிருக்கீங்க? அவங்களுடைய பெயிலுக்கு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க. அவங்கள வெளியில விடுங்க. Thank you so much, sir.